சிவகங்கை கோர விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 11ஆக உயர்ந்திருக்கிறது. 10 பேர் பலியாக இருந்த அதிகாரப்பூர்வ தகவலை அடுத்து பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் ஆரோக்கியசாமி வழங்கி கேட்கலாம். ஆரோக்கியசாமி வணக்கம். விபத்து எப்போது நடந்தது, எப்போது கவனிக்கப்பட்டது, தற்போது விபத்திற்கான காரணம் என்னவென்று தெரிந்ததா? காயமடைந்திருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் உயரதிகாரிகள் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது? பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கும்மங்குடி சமத்துவபுரத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்து மாலை 4:30 மணி அளவுல நடந்திருக்கு. அதாவது திண்டுக்கல்லில் இருந்து காரைக்குடி நோக்கி அரசு பேருந்தும், காரைக்குடியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியில இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துல அதிகாரப்பூர்வ தகவலாக 11 பேர் உயிரிழந்ததாக நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல 9 பேர் பெண்கள் என கூறப்படுகிறது. இப்ப தொடர்ந்து காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலமும் மற்றபடி தனியார் வாகனம் மூலமும் இப்ப கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. வந்தவர்களுக்கு இப்ப தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உறவினர்கள் எல்லாம் தகவல் தெரிந்து தற்போதுதான் அரசு மருத்துவமனைக்கு காயமடைந்தவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி காயமடைந்தவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை, சிவகங்கை அரசு மருத்துவமனை, காரைக்குடி அரசு மருத்துவமனை 3 மருத்துவமனைக்கும் இப்ப அனுப்பி வருகிறார்கள். தற்போது வரையிலும் தொடர்ந்து மருத்துவர்கள், அதாவது விடுப்பில் ஓய்வில் இருந்த மருத்துவர்கள் உடனடியாக மருத்துவமனை நோக்கி காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை எடுத்து பார்த்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஆரோக்கியசாமி. சிவகங்கை அடுத்த கும்பங்குடியில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழப்பு 11ஆக உயர்ந்திருக்கிறது. இதில் 9 பேர் பெண்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸில் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். இதில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விபத்திற்கான காரணம் வேகம் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. பயணிகள் அனைவரும் காயமடைந்திருப்பவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும், ஆம்புலன்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பொதுமக்கள் அவர்களை மீட்கிறார்கள். காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் களத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.